ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது வரப்போகிற திங்கட்கிழமை மே 4ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டில் 21ஆம் தேதி நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து நடக்குது. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8 மணிக்கு வந்து தபால் ஓட்டு எண்ணுவாங்க. 8:30 மணிலேருந்து தான் அந்த இவிஎம் மிஷினில் நம்ம போட்ட அந்த ஓட்டை வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவிலும், அந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவிலும், ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் எவ்வளோ வாக்கு வந்து பெற்றிருக்கிறாங்க, எவ்வளோ வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான துல்லியமான விவரத்தை நாம் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது மொபைல் மூலமாகவோ எப்படி பார்க்குறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது நிறையா நியூஸ் சேனல் வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். பட் அதில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியான கவுண்டிங் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. பட் நீங்கள் இந்த ஒரு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் போய் பார்க்கும்போது, அதிகாரப்பூர்வமான இந்த ஒரு மொபைல் ஆப் மூலமாக பார்க்கும்போது, உங்களுக்கு காமிக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து அக்யூரஸியாக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவிலும் ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள், ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவுகள் வந்து காமிக்கும். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் போயிட்டு இந்த வியூ ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே அடுத்தபடியாக இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். அல்லது டைரெக்டாக results.eci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் ஆனோடனே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் மே 2026. ட்ரெண்ட்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 8 AM on 4th May 2026. மொத்தம் வந்து 5 மாநிலத்தில் நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலுக்கான ரிசல்ட் வந்து அறிவிக்கிறாங்க மே 4ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ இதில் 4வது ஆப்ஷனாக தமிழ்நாடு வந்து இருக்குது. டோட்டல் ஏசி சட்டமன்ற தொகுதி வந்து 234 சட்டமன்ற தொகுதி. ஸோ ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறது காலைல 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். டைரெக்டாக அந்த 4வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ரிசல்ட் பேஜுக்குள்ளே வந்து போகும். பட் இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போகாது. ஓகே, இது ஒரு ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம் பேஜ்லேயே இங்கே பாருங்கள் வியூ ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதுக்குள்ளே வந்து போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலுக்கான ரிசல்ட்டும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஜென்ரல் எலெக்ஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணோன்னே கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அதில் இங்கே பாருங்கள் 2021 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் போயிட்டு டவுன்லோட் திஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுக்கணும். அது கொடுத்தோன்னே நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் காமிக்கும். எவ்வளோ வந்து வாக்கு சதவீதம்லாம் 2021 பெற்றிருக்காங்க, ஒவ்வொரு தொகுதி வாரியாக அடிப்படையில் மென்ஸ் ஓட்டு எவ்வளோ, உமன்ஸ் ஓட்டு எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா இங்கே பாருங்கள் டீட்டெயில்டு ரிசல்ட்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதே எக்ஸல் ஃபைலாக வேணும்னா எக்ஸல் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சட்டமன்ற தொகுதி 1 கும்மிடிப்பூண்டி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஜென்ரல் எலெக்டர்ஸ் வந்து எவ்வளவு, 2,81,632. ஸோ மொத்தமாக வந்து 2,81,688. ஸோ இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது இது வந்து வெப்சைட் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்தபடியாக நான் வந்து மொபைல் ஆப் மூலமாகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மொபைல் ஆப் மூலமாக வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு இசிஐ நெட் அப்படிங்கிற இந்த ஒரு மொபைல் ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ண மாதிரி கேட்கும். லாகின்லாம் கொடுக்க வேணாம், ஸ்கிப் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் போயிட்டு கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அதில் போயிட்டு இங்கே பாருங்கள் 2வது ஆப்ஷன் இல்லை கரண்ட் எலெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கா. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் 2வது ஆப்ஷனாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பட் இப்போதைக்கு வந்து ஓப்பன் ஆகாது. திங்கட்கிழமை காலை 8 மணிலேருந்து இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் போயிட்டு துல்லியமான ரிசல்ட்டை நீங்கள் நொடிக்கு நொடி வந்து அப்டேட் வந்து பார்த்துக்கலாம். மற்ற நியூஸ் சேனல் சோசியல் மீடியாவில் பார்க்கறத விட நீங்கள் இந்த மாதிரி இதில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலுக்கு முடிஞ்சவரை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.